திருப்பாவை மார்கழி 5ஆம் நாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தனில் தோன்றும் மணி விளக்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். பொருள்: வியப்புக்குரிய செயல்களை மாய செயல்களை செய்பவனும் வட மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகி ஓடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் குலத்தினில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேட்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுந்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையான நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காண புறப்படுவோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினால் போதும். இதுவரை செய்த வினை பயனும் இனிமேல் செய்கின்ற வினை பயனும் தீயினில் புகுந்த தூசு போல காணாமல் போய்விடும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் படரி கடை திறவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோத்தாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏழக் குழலி பரிசேலோரெம்பாவாய். பொருள்: நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளையும் உடைய பெண்ணே, திருமால் வராக அவதாரமும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்று அவரது அடிமுடியை காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். சாதாரணமாக பேசுகிறார், அவரை நாம் அறிவோம் என்று. நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகிலுள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகிலுள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவா என்று ஓலமிட்டு அழைக்கின்றோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கின்றாய். முதலில் கதவை திற என்று தோழியை மற்ற தோழியர்கள் எழுப்புகிறார்கள்.